என் பெயர் மதுமிதா. எனக்கு 36 வயது. எனக்கு 5 குழந்தைகள் உள்ளனர். அவர்கள் 5 பேரும் நல்ல பள்ளிகளில் படிக்கிறார்கள். என் 5 குழந்தைகள் மீதும் எனக்கு மிகுந்த அன்பு உண்டு. அவர்களின் நல்ல எதிர்காலத்திற்காக நான் மிகவும் கடினமாக உழைக்கிறேன். என் கணவர் அரசு பள்ளியில் வாத்தியாராக வேலை செய்கிறார். எனக்கு சொந்தமாக கடை உள்ளது. அது இப்போதெல்லாம் சரியாக போவதில்லை. நான் என் நண்பனை திருமணம் செய்தேன். அவன் மிகவும் அழகானவன், ஆனால் கோபத்தில் மிகவும் கடுமையானவன். மனதில் பட்டதை அப்படியே முகத்திற்கு நேராக சொல்லிவிடுவான். அது மற்றவர்களுக்கு பிடித்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி. இப்படி செய்யக்கூடாது என்று நான் அவனுக்கு அடிக்கடி எடுத்து சொல்வேன். ஒருவேளை உனக்கு ஒருவரின் வார்த்தைகள் பிடிக்காமல் இருந்தாலும் முகத்திற்கு நேராக பேசாதே என்று கூறுவேன். ஆனால் அவனுக்கு என் வார்த்தைகள் புரியவே இல்லை. நான் பயந்தவன் இல்லை, தைரியமானவன் என்றும் மற்றவர்களின் குறைகளை அவர்கள் முகத்திற்கு நேராக சொல்லிவிடுவேன் என்றும் அவன் சொன்னான். ஆனால் அவனது இந்த குணம் எனக்கு பிடிக்கவில்லை. இருந்தாலும் நான் பெரும்பாலும் அவனது செயல்களை புறக்கணித்து விடுவேன். அவனது இந்த நடவடிக்கைகளால் நான் அவனிடமிருந்து சற்று விலகியே இருந்தேன். குறைந்தது ஒரு நபர் பேசுவதற்கு முன் தனது வார்த்தைகள் மற்றவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த நாட்களில் வியாபாரம் குறைந்து விட்டதால் நான் மிகவும் வருத்தத்தில் இருந்தேன். இருப்பினும் நான் ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவள். கடவுளை நம்பும் ஒரு பெண். கடையை திறப்பதற்கு முன் நான் கடவுளுக்கு ஆரத்தி எடுப்பேன். கடவுள் என் வியாபாரத்தை வளர செய்வார் என்று நம்பினேன். ஆனால் கடவுள் என் மீது கோபமாக இருப்பது போல் எனக்கு தோன்றியது. நாட்கள் இப்படியே கடந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் நான் கடையில் உட்கார்ந்திருந்தேன். ஒரு வாடிக்கையாளர் கூட வரவில்லை. மதியமாகிவிட்டது. ஆனால் ஒரு வாடிக்கையாளர்களின் முகத்தை கூட பார்க்கவில்லை. அது ஒரு கோடை காலம். வெப்பம் மிகவும் அதிகமாக இருந்தது. மின்சாரமும் துண்டிக்கப்பட்டு இருந்தது. நான் கையால் விசிறி வீசி கொண்டிருந்தேன். என் கண்கள் எதிரே உள்ள செருப்பு கடைகள் மீது விழுந்தது. அங்கு ஒரு வாடிக்கையாளருக்கு பின் ஒரு வாடிக்கையாளர் வந்து ஏராளமான பொருட்களை வாங்கி கொண்டு சென்று கொண்டிருந்தனர். என் கடை சிறியதோ என்றோ, செருப்புகள் நன்றாக இல்லை என்றோ அர்த்தமில்லை. என்னிடம் எல்லா வகையான மாடல் செருப்புகளும் இருந்தன. ஆனாலும் மக்கள் குறைவாகவே என்னிடம் வந்தனர். நான் இன்னும் அந்த கடையை உற்று பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது திடீரென ஒரு பிச்சைக்காரன் என் கடைக்கு முன்னால் வந்து நின்று கையை நீட்டி என்னிடம் ஏதாவது கேட்க ஆரம்பித்தான். ஆனால் என் கவனம் அந்த கடையின் மீதுதான் இருந்தது. ஏன் என் கடைக்கு யாரும் வருவதில்லை என்று என் இதயம் கடவுளிடம் உடனடியாக முறையிட்டது. அப்போது அந்த பிச்சைக்காரன் உரத்த குரலில், அம்மா, எனக்கு கால் மிகவும் சுடுகிறது, ஏதாவது செருப்பு இருந்தால் கொடுங்கள் என்றான். அவனது கடுமையான மற்றும் உரத்த குரலை கேட்டு நான் திடுக்கிட்டு அவனை பார்க்க ஆரம்பித்தேன். அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். அவன் உயரமான, அழகான, இளமையான ஆண். கிழிந்து பழைய அழுக்கடைந்த ஆடைகள் அணிந்திருந்தான். அவனது கால்களில் செருப்பு இல்லை. கோடை வெயிலின் காரணமாக அவன் கால் சுட்டு கொண்டிருந்தது. ஆனால் அவனது வலது கையில் ஒரு பளபளப்பான காப்பு இருந்தது. அது மிகவும் அழகாக இருந்தது. அவனது முகத்தில் ஆங்காங்கே மண் இருந்தது. இருந்த போதிலும் அவன் அழகாக தெரிந்தான். அவனை பார்த்த நான் அப்படியே பார்த்து கொண்டிருந்தேன். அவனது முகத்தில் அவ்வளவு அப்பாவித்தனம் இருந்தது. அவனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றியது. அவன் நான் யோசித்து கொண்டிருப்பதை கண்டு மீண்டும், அம்மா, தாயே, ஏதாவது செருப்பு இருந்தால் கொடுங்கள், நான் ஒரு பிச்சைக்காரன் என்று சொன்னான். அவனது வேண்டுகோளை கேட்டு நான் சுய நினைவுக்கு வந்தேன். அவன் ஆவலுடன் என் கடையில் இருந்த செருப்புகளை பார்த்து கொண்டிருந்தான். நான் உனக்கு செருப்பு கொடுப்பேன், ஆனால் முதலில் நீ யார் என்று சொல் என்று நான் கேட்டேன். அவன் கடைக்கில் இருந்து கண்களை அகற்றி என்னை பார்த்து, என் பெயர் கர்ணன், நான் ஒரு பிச்சைக்காரன் என்றான். அவனது பெயர் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நீ எங்கிருந்து வருகிறாய் என்று மீண்டும் கேட்டேன். இங்கிருந்து சற்று தொலைவில் ஒரு வெறிச்சோடிய இடத்தில் என் இருப்பிடம் உள்ளது. நான் ஒரு குடிசையில் வசிக்கிறேன் என்று அவன் சொன்னான். நான் தலையை அசைத்து அவனுக்கு ஒரு அழகான செருப்பை எடுத்து கொடுத்தேன். இதை எடுத்துக்கொள் என்றேன். செருப்பை பெற்றதும் அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவற்றை தனது காலில் போட்டு கொண்டான். நன்றி முதலாளி அம்மா என்றான். நான் கொடுத்த செருப்பை அவன் காலில் போட்டு கொண்டான். நான் அழகாக இருக்கிறேனா என்று கேட்டான். அந்த செருப்பு அவன் கால்களுக்கு உண்மையிலேயே மிகவும் அழகாக இருந்தது. ஆமாம், நீ அழகாக இருக்கிறாய் என்று நான் சொன்னேன். அவன் மீண்டும் எனக்கு நன்றி தெரிவித்தான்.
அவன் ஏதோ முணுமுணுத்து கொண்டே கடையை விட்டு வெளியேறி தன் வழியில் சென்றான். நான் இன்னும் அவனது முணுமுணுப்பிலும் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியிலும் மூழ்கி இருந்தேன். அவன் சென்று 1 நிமிடங்கள் கூட ஆகவில்லை. ஒரு ஆண் செருப்பு வாங்க வந்தான். நான் பிச்சைக்காரனுக்கு கொடுத்த செருப்பை எடுத்து அந்த ஆணிற்கும் காட்டினேன். நான் அந்த ஆணிற்கு செருப்பு விற்ற பிறகு 2-3 பெண்கள் மேலும் வந்து செருப்புகளை பார்க்க ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு இந்த நிலை தொடர்ந்தது. ஒரு வாடிக்கையாளர் வெளியே செல்வதற்கு முன்பே மற்றொருவர் வந்து விடுவார். நாள் முழுவதும் இதே நிலைதான். என் கடையில் வாடிக்கையாளர்கள் அதிகரித்து கொண்டே இருந்தனர். ஒவ்வொரு வாடிக்கையாளரும் குறைந்தது 2 செட் செருப்பு வாங்கினார்கள். இப்போது என்னிடம் உட்கார்ந்து எதிரே உள்ள கடையில் எத்தனை வாடிக்கையாளர்கள் வருகிறார்கள் அல்லது போகிறார்கள் என்று பார்க்க கூட நேரம் இல்லை. நாள் முழுவதும் என்னிடம் வாடிக்கையாளர்களின் கூட்டம் இருந்தது. மாலைக்குள் என் செருப்புகள் அனைத்தும் விற்றுவிட்டன. இன்று முதல் முறையாக இத்தனை வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்துவிட்டு கிட்டத்தட்ட காலி கடையை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இன்று இது எப்படி நடந்தது? ஒரே நாளில் இவ்வளவு வாடிக்கையாளர்கள் வந்து கடை முழுவதும் காலியாகிவிட்டது என்று நான் யோசித்தேன். நான் எல்லா பணத்தையும் சேகரித்து அந்த பணத்தை கொண்டு நிறைய செருப்புகளை வாங்கி என் கடையை மீண்டும் நிரப்பினேன். மீதமுள்ள பணத்தை வீட்டிற்கு கொண்டு சென்று என் கணவரிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். அவரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்து கடவுளுக்கு நன்றி சொன்னார். அடுத்த நாள் வழக்கம் போல் நான் மீண்டும் கடைக்கு சென்று வாடிக்கையாளர்களுக்காக காத்திருக்க ஆரம்பித்தேன். ஆனால் அன்று மீண்டும் அந்த பிச்சைக்காரன் தான் முதலில் என் கடைக்கு வந்து நின்றான். நான் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் அவன் நேற்று காலில் செருப்பு இல்லாமல் வந்திருந்தான். நான் அவனுக்கு ஒரு புதிய செருப்பை நேற்று கொடுத்திருந்தாலும் அவன் இன்றும் வெறும் காலுடன் வந்திருந்தான். இருப்பினும் அவன் எனக்கு பிடித்திருக்க ஆரம்பித்தான். அவனை பார்த்தவுடன் என் மனம் லேசாக உணர்ந்தேன். நேற்று போலவே இன்றும் அம்மா எனக்கு செருப்பு கொடு என்று அவன் கேட்டான். அவன் அவ்வளவு மென்மையான மற்றும் அன்பான வார்த்தைகளில் செருப்புகள் கேட்டான். என்னால் மறுக்கவே முடியவில்லை. மேலும் அவனது அழகான முகம் என்னை மறுக்க அனுமதிக்கவே இல்லை. இன்றும் கூட நான் எதுவும் சொல்லாமல் அவனுக்கு செருப்புகளை கொடுத்தேன். இன்று அவன் நான் கொடுத்த செருப்பை மீண்டும் காலில் போட்டுக்கொண்டான். அம்மா, நான் அழகாக இருக்கிறேனா என்று அவன் மீண்டும் கேட்டான். நான் ஆமாம், மிகவும் அழகாக இருக்கிறாய் என்றேன். என் பேச்சை கேட்டதும் அவன் செருப்பை எடுத்துக்கொண்டு விரைவாக கடையை விட்டு வெளியேறினான். அவன் வெளியேறுவதை நான் நீண்ட நேரம் பார்த்து கொண்டே இருந்தேன். அவன் சென்ற பிறகு இன்று மீண்டும் என் கடையில் வாடிக்கையாளர்களின் கூட்டம் அதிகரித்தது. நாள் முழுவதும் நான் அவர்களிடம் பிஸியாக இருந்தேன். ஒரு வாடிக்கையாளர்களுக்கு பின் மற்றொருவர் வந்து கொண்டே இருந்தனர். நான் சோர்வடைந்து விட்டேன். அப்போது மதிய உணவு நேரமானது. ஆனால் கூட்டம் குறைந்தபாடு இல்லை. நான் தனியாக சமாளிக்க முடியாது. அதனால் ஒரு பையனை வேலைக்கு அமர்த்தி கொள்ளலாம் என்று நினைத்தேன். அன்றும் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே வருமானம் கிடைத்தது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். அன்றே ஒரு பையனை என் கடையில் வேலைக்கு அமர்த்தினேன். நான் உனக்கு மாத சம்பளம் தருவேன் என்று அவனிடம் சொன்னேன். அவனும் ஒப்புக்கொண்டான். இப்படி அந்த பையன் என் கடையில் வேலை செய்ய ஆரம்பித்தான். வாழ்க்கை வழக்கம் போல் சென்றது. என் கடையும் நாளுக்கு நாள் முன்னேறியது. ஆனால் இதற்கிடையில் அந்த பிச்சைக்காரனும் தினமும் வந்து என்னிடம் இலவசமாக செருப்புகளை வாங்கி செல்வான். ஆனால் நான் அவனுக்கு கொடுத்த புதிய செருப்புகளில் ஒன்றை கூட அவன் அணிந்து பார்த்ததில்லை. அவன் எப்போதும் வெறும் காலுடன் வருவான். ஒரு நாள் அவனிடம் நான் உனக்கு கொடுக்கும் செருப்புகளை ஏன் அணிவதில்லை என்று கேட்டேன். அவன் சிரித்து கொண்டே பேச்சை மாற்றிவிட்டு என்னிடம் புதிய செருப்புகளை வாங்கி சென்றான். அவனது அழகினால் நான் மிகவும் மயங்கிவிட்டேன். அவனுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியவில்லை. இந்த விஷயத்தை நான் என் வீட்டில் யாரிடமும், குறிப்பாக என் கணவரிடமும் சொல்லவில்லை. இந்த விஷயத்தை கேட்டால் என் கணவர் ஏன் அவனுக்கு இலவசமாக செருப்புகளை கொடுக்கிறாய் என்று அறிவுரை கூற ஆரம்பித்து விடுவார். இனிமேல் அவனுக்கு செருப்பு கொடுக்காதே என்றும் சொல்லுவார் என்று எனக்கு தெரியும். அந்த பிச்சைக்காரன் தினமும் வெறும் காலில் வந்து என்னிடம் புதிய செருப்புகளை வாங்கி செல்வான். ஆனால் அவன் சென்றவுடன் என் கடையில் வாடிக்கையாளர்களின் கூட்டம் கூடிவிடும். தலை சொரிய கூட எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. என் கடை இந்த நேரத்தில் மிக வேகமாக வளர்ந்தது. இப்போது என் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரித்தது. அந்த பிச்சைக்காரன் வந்தவுடன் என் கடையில் ஏன் இவ்வளவு கூட்டம் கூடுகிறது என்று எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. என் கடையில் இவ்வளவு வாடிக்கையாளர்கள் வந்ததே இல்லை. நான் எப்போதும் சும்மாதான் உட்கார்ந்திருப்பேன். எதிரே உள்ள கடையை தான் பார்த்து கொண்டே இருப்பேன். அங்கு எப்போதும் கூட்டம் இருக்கும். இந்த ஆசையால் நான் அந்த பிச்சைக்காரனுக்கு தினமும் புதிய செருப்புகளை கொடுத்து வந்தேன். ஆனால் இப்போது எனக்கு அவன் மீது சந்தேகம் வர ஆரம்பித்தது. ஏதாவது யோசித்து இந்த விஷயத்தின் காரணத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்தேன். ஒரு நாள் அவன் என் கடைக்கு வந்து, முதலாளி அம்மா, எனக்கு புதிய செருப்புகள் கொடு என்றான். நான் அவனுக்கு ஒரு புதிய செருப்பை எடுத்து கொடுத்தேன். ஆனால் அவன் அதை எடுக்க கையை நீட்டியதும் அவனது கையை பிடித்தேன்.
முதலில் நீ யார் என்று சொல். இந்த செருப்புகளை என்ன செய்கிறாய்? அதன் பிறகுதான் நான் உனக்கு செருப்பை கொடுப்பேன் என்றேன். என் பேச்சை கேட்டதும் அவன் கலக்கமடைந்து நான் அதை அணிவேன் என்றான். நான் சற்று கோபமாக, நான் உன்னை புதிய செருப்புகளில் பார்த்ததில்லை, நீ எப்போதும் வெறும் காலில் தான் இருக்கிறாய் என்றேன். அவன் அந்த செருப்பை என்னை போல் செருப்பு இல்லாதவர்களுக்கு கொடுப்பேன் என்றான். அவனது பேச்சை கேட்டு அவன் உண்மைதான் சொல்கிறான் என்று எனக்கு தோன்றியது. அப்போது நான் அமைதியாக செருப்புகளை அவனுக்கு கொடுத்தேன். அவன் செருப்புகளை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். ஆனால் அவனது உண்மையை அறிந்து கொள்ள நான் தீர்மானித்திருந்தேன். என் கடையில் வேலை செய்யும் பையனை கடையில் உட்கார வைத்துவிட்டு என் ஆடைக்கு மேல் ஒரு புதிய குர்தாவை வாங்கி அணிந்து கொண்டேன். முகத்தில் மாஸ்க் அணிந்து கொண்டேன். என்னுடன் வேலை செய்யும் பையன் என் தோற்றம் மாற்றம் கண்டு ஆச்சரியப்பட்டு ஏன் இதை செய்கிறீர்கள் என்று கேட்டான். ஆனால் நான் அவனது கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. அவனிடம் கடையை கவனித்துக் கொள்ளும்படி சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். வலது புறம் பார்த்தபோது அவன் தூரத்தில் செல்வது தெரிந்தது. நான் வேகமாக அவனை பின்தொடர்ந்து சென்றேன். வழியில் ஒரு இடத்தில் நின்று மக்களிடம் பணம் கேட்பான். சிலரிடம் சாப்பிட ஏதாவது கேட்பான். வேறு சிலரிடம் தேவையான பொருட்களை கேட்பான். பிறகு தன் பையை நிரப்பிக் கொண்டு முன்னேறி செல்வான். நான் தொடர்ந்து மறைந்தபடி அவனை பின்தொடர்ந்தேன். அவனை பின்தொடர்ந்து சென்று எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். நான் என் தோற்றத்தை மாற்றிக் கொண்டதால் அவனுக்கு என் மீது எந்த சந்தேகமும் வரவில்லை. நான் அவனிடமிருந்து சற்று தூரத்தில் இருந்த போது அவன் ஒரு குழந்தையிடம் சென்றதை நான் கண்டேன். அவன் தனது பையை வைத்துவிட்டு குழந்தையிடம் சிறிது நேரம் பேசினான். மீண்டும் அவன் முன்னேறி சென்றான். அவன் நடந்து சென்றதால் நானும் அவனை பின்தொடர்ந்து செல்ல வேண்டியிருந்தது. அரை மணி நேரம் தொடர்ந்து நடந்த பிறகு அவன் ஒரு வெறிச்சோடிய இடத்திற்கு வந்தான். அங்கு மக்கள் வசிக்கவில்லை. அங்கு சில குடிசைகள் கட்டப்பட்டிருந்தன. அந்த பிச்சைக்காரன் அந்த குடிசைகளை நோக்கி சென்று கொண்டிருந்தான். கட்டப்பட்டிருந்த எல்லா குடிசைகளும் ஒன்றுக்கொன்று தொலைவில் இருந்தன. ஒவ்வொரு குடிசையின் முன்னும் ஒரு திரை தொங்கவிடப்பட்டிருந்தது. இதனால் உள்ளே பார்க்க முடியவில்லை. நான் அவனை பின்தொடர்ந்து சென்றேன். அவன் ஒரு குடிசையை நெருங்கி திரையை அகற்றினான். அப்போது நான் அதிர்ச்சியடைந்தேன். ஏனெனில் குடிசைக்குள் சிறிய குழந்தைகள் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தனர். அவர்களுடன் ஒரு இளம் பெண்ணும் இருந்தாள். அவள் குழந்தைகளை அமைதிப்படுத்த முயன்றாள். அந்த குடிசையில் இவ்வளவு குழந்தைகளை பார்த்து எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இவ்வளவு குழந்தைகள் அவனுடையதாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவன் திருமணம் ஆகாதவன் போல் இருந்தான். அப்படியானால் இதன் பொருள் என்ன? அந்த பிச்சைக்காரன் குழந்தைகளை திருடுகிறானா? நிச்சயமாக அவன் இந்த குழந்தைகளை திருடி தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். ஒன்று, அவன் இந்த குழந்தைகளுக்கு ஈடாக அவர்களது பெற்றோர்களிடம் பணம் கேட்பான், அல்லது அவர்களை பிச்சை எடுக்கும் தொழிலில் ஈடுபடுத்தி பணம் சம்பாதிப்பான், அல்லது அவன் சட்டவிரோதமாக குழந்தைகளை விற்று இருக்கலாம். இந்த எண்ணங்கள் அனைத்தும் என் மனதில் தோன்ற ஆரம்பித்தன. அந்த பிச்சைக்காரன் மீது பரிதாபம் கொண்டதற்காக நான் எனக்கே வருத்தப்பட்டேன். நான் என்னை நானே திட்டிக் கொண்டேன். அவனது அப்பாவியான மற்றும் அழகான முகத்தை பார்த்து நான் மனம் உருகி இவ்வளவு நாட்களாக அவனுக்கு இலவசமாக செருப்புகளை கொடுத்து வந்தேன். நான் ஒரு மரத்திற்கு பின்னால் மறைந்தபடி என்னை நானே திட்டிக் கொண்டிருந்தேன். அதே சமயம் என் கண்கள் எதிரே இருந்த பிச்சைக்காரியையே பார்த்து கொண்டிருந்தன. அவன் அந்த இளம் பெண்ணிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தான். அந்த பெண் தலையசித்து அவனுக்கு ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாள். குழந்தைகள் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தனர். அதனால் அந்த பிச்சைக்காரன் தனது பையில் இருந்து பழங்களை எடுத்து அனைவருக்கும் கொடுத்தான். எல்லா குழந்தைகளும் சுமார் 2 முதல் 12 வயது வரை இருந்தனர். நான் அவனை பார்த்து கொண்டிருந்த போது பக்கத்து குடிசையின் திரை விலகியது. அங்கிருந்து ஒரு வயதான பெண் வெளியே வந்தாள். நான் பார்த்த போது அங்கும் 9 முதல் 12 குழந்தைகள் இருந்தனர். அனைவரும் 9, 10 அல்லது சுமார் 12 வயது உடையவர்கள். அவர்களில் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் இருவரும் இருந்தனர். அந்த வயதான பெண் இப்போது இந்த பிச்சைக்காரனிடம் சென்று கைகளை அசைத்து ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள். அதற்கு அந்த பிச்சைக்காரன் அந்த வயதான பெண்ணிடம் ஏதோ சொல்லிக் கொண்டு இருந்தான். இப்போது எனக்கு பதட்டம் அதிகரித்தது. பதட்டத்தால் என் உடல் வியர்த்தது. இது ஒரு முழு கும்பல் என்றும் குழந்தைகளின் இந்த தொழில் வெகு தொலைவுக்கு பரவி உள்ளது என்றும் எனக்கு தோன்றியது. இவ்வளவு குழந்தைகளையும் அவன் சிறைபிடித்து வைத்திருக்கிறான். நான் அங்கிருந்து என் கடைக்கு திரும்பி நிம்மதி பெருமூச்சு விட்டு என்னை சுவாசப்படுத்தி கொண்டேன். இதையெல்லாம் பார்த்து என் மனம் குழப்பமடைந்தது. என்ன செய்வது என்று புரியவில்லை. நான் வேலை செய்யும் பையனுக்கு விடுமுறை கொடுத்துவிட்டு கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு வந்தேன். அந்த பிச்சைக்காரனின் பிடியில் இருந்த அந்த அப்பாவியான மற்றும் அழுகின்ற குழந்தைகளின் முகங்கள் மீண்டும் மீண்டும் என் கண் முன்னே வந்து கொண்டிருந்தன. அவன் அவர்களுடன் என்ன செய்ய போகிறான் என்று நினைத்து என் உடல் நடுங்கியது. நான் என் குழந்தைகளிடம் கூட பேசவில்லை. வழக்கமாக நான் வீட்டிற்கு வந்ததும் அவர்களிடம் பேசி சிறிது நேரம் விளையாடுவேன். என் கணவர் என் கலக்கத்தை உணர்ந்து கொண்டார். நான் அமைதியாக இருப்பதை கண்டு என் கணவர் கேட்டார், என்ன நடந்தது? ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்கிறாய்?
இதற்கு முன் நீ இப்படி இருந்ததில்லையே என்று என் கணவர் கேட்டார். முதலில் ஒன்றுமில்லை என்று நான் சமாளித்தேன். ஆனால் அவர் பிடிவாதமாக இருந்தபோது அவருக்கு எல்லாவற்றையும் சொன்னேன். ஆனால் நான் தினமும் அந்த பிச்சைக்காரனுக்கு புதிய செருப்புகளை கொடுப்பேன் என்பதை மட்டும் சொல்லவில்லை. நான் அதை சொல்லி இருந்தால் அவர் என்னை முட்டாள் என்று நினைத்திருப்பார். ஏன் இப்படி செய்தாய், ஏன் இவ்வளவு செருப்புகளை இலவசமாக கொடுத்தாய் என்று கேட்டிருப்பார். நான் சொன்ன அனைத்தையும் கேட்டு அவரும் ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினார். ஏனெனில் இது அப்பாவி குழந்தைகளின் வாழ்க்கையை பற்றிய கேள்வி. திடீரென்று அவர் இதற்கு ஒரே தீர்வு காவல்துறையிடம் அனைத்தையும் சொல்வதுதான். அதன் மூலம் அவர்களே குழந்தைகளை காப்பாற்றுவார்கள் என்றார். அந்த பிச்சைக்காரனிடமிருந்து குழந்தைகளை காப்பாற்றி அவர்களை அவர்களது பெற்றோர்களிடம் ஒப்படைக்க முடியும். இதன் மூலம் உன் மனக்கவலையும் தீரும், குழந்தைகளும் தங்கள் பெற்றோரிடம் சேருவார்கள் என்று என் கணவர் சொன்னார். என் கணவனின் பேச்சை கேட்டு நான் யோசனையில் மூழ்கினேன். அவர் சொல்வது சரிதான். இது 1 அல்லது 2 குழந்தைகளின் விஷயம் அல்ல, மாறாக அந்த பிச்சைக்காரனின் பிடியில் சிக்கியிருந்த 20-25 குழந்தைகளின் விஷயம். அவர்கள் தங்கள் பெற்றோரை விட்டு பிரிந்து துடித்துக் கொண்டிருந்தனர். நான் தனியாக அந்த பிச்சைக்காரனிடம் சண்டையிட முடியாது. அவனது முழு கும்பலையும் பிடிப்பது மிகவும் கடினமான வேலை. காவல்துறையால் மட்டுமே இந்த விஷயத்தை சரியாக கையாள முடியும். நான் மட்டும் இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் ஒருவேளை நானும் இதில் சிக்கி இருக்கலாம். என் கணவரின் பேச்சை பற்றி யோசித்த பிறகு இந்த விஷயம் காவல்துறைக்கு செல்ல வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். அடுத்த நாள் அந்த பிச்சைக்காரன் மீண்டும் செருப்பு வாங்க வந்தான். நான் எதுவும் சொல்லாமல் அவனுக்கு செருப்பை கொடுத்தேன். பிறகு நான் வேலை செய்யும் பையனை கடையில் உட்கார வைத்துவிட்டு காவல் நிலையம் நோக்கி புறப்பட்டேன். காவல் நிலையம் சென்றதும் நான் அரை மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. இன்ஸ்பெக்டர் ஓய்வாக இருந்த போது நான் அவரிடம் சென்று எல்லாவற்றையும் சொன்னேன். அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் அவரே இந்த விஷயத்தை கவனித்துக் கொள்வார் என்று கூறினார். நீங்கள் அந்த இடத்தின் இருப்பிடத்தை மட்டும் எங்களுக்கு கூறுங்கள் அல்லது எங்களுடன் வாருங்கள் என்று காவல்துறை அதிகாரி கூறினார். நான் இன்ஸ்பெக்டரிடம் அந்த இடத்தை பற்றி சொல்லி நான் உங்களுடன் வருகிறேன், அதனால் எல்லாவற்றையும் என் கண்களால் பார்க்க முடியும் என்றேன். இன்ஸ்பெக்டரிடம் மேலும் சிறிது நேரம் பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். வழக்கம் போல் வேலைகளை முடித்தேன். மாலையில் இன்ஸ்பெக்டரிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அவர்கள் இப்போதே அங்கு சென்று அதிரடி சோதனை நடத்த போகிறார்கள் என்றும் குழந்தைகளை விரைவில் காப்பாற்றி அவர்களை அவர்களது பெற்றோர்களிடம் ஒப்படைக்க போவதாகவும் கூறினார். ஒருவேளை அவர்களுக்கு தாமதமாகி அந்த பிச்சைக்காரன் குழந்தைகளை எங்காவது கொண்டு சென்றுவிடக் கூடாது என்று எண்ணி நான் உடனடியாக காவல்துறை வண்டியில் ஏறினேன். காவல் நிலையம் நோக்கி புறப்பட்டு இன்ஸ்பெக்டரை சந்தித்தேன். இன்ஸ்பெக்டர் முழு தயாரிப்பில் இருந்தார். 15 காவலர்கள் கொண்ட குழு தயாராக இருந்தது. நான் வந்ததும் அனைவரும் அந்த வெறிச்சோடிய இடத்தை நோக்கி புறப்பட்டனர். வழியில் இன்ஸ்பெக்டர் என்னை பற்றி விசாரித்தார். நீங்கள் யார், என்ன செய்கிறீர்கள் என்று. நான் எதுவும் மறைக்காமல் என்னை பற்றி அனைத்தையும் அவரிடம் சொன்னேன். ஏனெனில் மறைப்பதற்கு எதுவும் இல்லை. இதற்கிடையில் அவர் குற்றவாளிகளை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தார். மக்கள் எப்படி ஒருவருக்கொருவர் எதிரிகளாகி தங்கள் சொந்த நலனுக்காக ஒருவருக்கொருவர் தீங்கு விளைவிக்கிறார்கள். மற்றவர்களை கொல்வது, கொள்ளையடிப்பது, தீங்கு விளைவிப்பது மிகவும் சாதாரணமாகிவிட்டது. தங்கள் வேலை நடந்தால் போதும், மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று சொல்வார்களே, அதுபோலதான். காவல்துறை இன்ஸ்பெக்டரின் பேச்சில் நானும் உடன்பட்டேன். பேசிக்கொண்டே நாங்கள் அந்த வெறிச்சோடிய இடத்திற்கு வந்து சேர்ந்தோம். இன்ஸ்பெக்டர் வண்டிகளை சற்று தூரத்தில் நிறுத்திவிட்டு தனது காவலர்களிடம் குடிசைகளை சுற்றி வளைக்குமாறு கூறினார். அனைத்து காவலர்களும் குடிசைகளை சுற்றி வளைத்தனர். நான் வண்டிக்குள்ளேயே அமர்ந்திருந்தேன். ஏனெனில் காவல்துறை இன்ஸ்பெக்டர் வெளியே வர வேண்டாம், உனக்கு ஆபத்து வரலாம், அந்த கும்பல் உங்களை தாக்கலாம், இதனால் உங்கள் உயிருக்கு ஆபத்து வரலாம் என்று கூறினார். நானும் வண்டிக்குள் இருந்தே இவர்களின் நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருந்தேன். குடிசைகள் சுற்றி வளைக்கப்பட்டு இன்ஸ்பெக்டர் அந்த பிச்சைக்காரனை வெளியே வருமாறு கூறினார். இன்ஸ்பெக்டரின் குரலை கேட்டு அந்த பிச்சைக்காரன், அந்த வயதான பெண் மற்றும் அந்த இளம் பெண் வெளியே வந்தனர். உடனே எங்களது கட்டுப்பாட்டிற்கு வாருங்கள் என்று இன்ஸ்பெக்டர் கூறினார். மூவரும் சற்று கலக்கமடைந்தனர். நான் தூரத்தில் இருந்து அவர்களின் முக பாவனைகளை பார்க்க முடிந்தது. பிச்சைக்காரன் கைகளை கூப்பி இன்ஸ்பெக்டரிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் இன்ஸ்பெக்டர் தலையசைத்து மறுத்தார். அவர் தலையை அசைத்துக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் குழந்தைகளும் குடிசையிலிருந்து வெளியே வந்து இதையெல்லாம் பார்த்து அழுது கொண்டிருந்தனர். இன்ஸ்பெக்டர் தனது காவலர்களிடம் அந்த மூவரையும் கைது செய்யும்படி கூறினார். அந்த மூவரும் அழுது கொண்டே கைகளை கூப்பி கெஞ்சினர். ஆனால் இன்ஸ்பெக்டர் அதை பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு விலங்கிட்டு வண்டியில் ஏற்றிவிட்டார். சிறிது நேரம் கழித்து குடிசைகளில் சோதனை நடத்தப்பட்டது. ஆனால் குறிப்பிடத்தக்க எதுவும் கிடைக்கவில்லை. எந்த பக்கத்தில் இருந்தும் எந்த தாக்குதலும் நடக்கவில்லை. ஒருவேளை அவனது கூட்டாளிகள் எங்காவது மறைந்திருக்கலாம் அல்லது அங்கேயே இல்லை. அனைத்து குழந்தைகளும் அழுது கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் விரைவில் ஜீப்புகளில் ஏற்றப்பட்டனர். பிறகு காவல் நிலையம் நோக்கி புறப்பட்டோம்.
நான் இன்ஸ்பெக்டரிடம் பேசி குழந்தைகளை அவர்களது வீட்டிற்கு அனுப்புவார் என்று உறுதிமொழி பெற்றேன். இந்த வழக்கிற்காக ஒரு தடி கோப்பு தயாரிக்கப்பட்டது. அந்த 3 பிச்சைக்காரர்களும் சிறையில் அடைக்கப்பட்டனர். நான் மிகவும் நிம்மதியுடன் வீட்டிற்கு திரும்பினேன். நான் ஒரு நல்ல காரியத்தை செய்திருந்ததால் எனக்குள் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தது. வீட்டிற்கு வந்த பிறகு நான் என் கணவரிடம் அனைத்தையுமே சொன்னேன். அதை கேட்டு அவரும் மகிழ்ச்சி அடைந்தார். எல்லாம் நல்லபடியாக முடிந்தது, எந்தவிதமான சேதமும் ஏற்படவில்லை என்று சொன்னார். சரி, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அவர்களது பெற்றோர்கள் கிடைப்பார்கள் என்று நானும் நினைத்தேன். அடுத்த நாள் நான் என் கடைக்கு வந்தேன். வழக்கம் போல் அந்த பிச்சைக்காரன் அன்று வரவில்லை. அவன்தான் சிறையில் இருந்தானே. நானும் நிம்மதியாக உட்கார்ந்து வாடிக்கையாளர்கள் வருவதற்காக காத்திருந்தேன். ஆனால் மதியம் 12 மணி ஆகியும் ஒரு வாடிக்கையாளர் கூட வரவில்லை. நான் எதிரே இருந்த கடையை பார்த்தேன். அங்கு இன்று என் கடையை விட அதிகமாக கூட்டம் இருந்தது. மதியத்திலிருந்து மாலை வரை ஒரே ஒரு வாடிக்கையாளர் வந்து ஒரு செருப்பு மட்டும் வாங்கி சென்றார். நான் கொஞ்சம் வருத்தமடைந்தேன். ஏனென்றால் முன்பு என் கடை எப்படி இருந்ததோ அதே நிலை மீண்டும் வந்தது. அடுத்த 2 நாட்களும் இதே போலதான் கழிந்தன. கடையில் ஒரு வாடிக்கையாளர் கூட வரவில்லை. வருமானம் முற்றிலும் இல்லாமல் போனது. என் கடையில் வேலை செய்யும் பையனும் கவலைப்பட்டான். இப்படி இருந்தால் என் வேலை போய்விடும் என்று. நான் வருத்தமடைந்தேன். இப்படி இருந்தால் என்னால் இந்த பையனை வேலைக்கு வைத்திருக்க முடியாது. நான் அவனுக்கு எப்படி சம்பளம் கொடுப்பேன் என்று யோசித்தேன். அந்த பிச்சைக்காரன் வந்த நாட்களில் என் கடையில் கூட்டம் குறையவே இல்லை. இப்போது அவன் வராததால் என் வியாபாரம் முற்றிலும் நின்றுவிட்டது. அவன் சாபம் கொடுத்தது போல் எனக்கு தோன்றியது. ஆனால் நான் அவனது ரகசியத்தை போலீசாரிடம் சொன்னது அவனுக்கு தெரியாதே. அப்படி இருக்க அவன் எப்படி என்னை சபிப்பான்? நான் மிகவும் கவலைப்பட ஆரம்பித்தேன். ஏனெனில் நாளுக்கு நாள் என் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களும் வரவில்லை. நாள் முழுவதும் கடையில் உட்கார்ந்து ஈக்களை விரட்டினேன். வாடிக்கையாளர்களுக்காக காத்திருந்தேன். நான் என் கணவரிடம் என் கவலையை சொன்னேன். அவரும் கவலையடைந்தார். ஆனால் அவரிடமும் இதற்கு தீர்வு இல்லை. வாடிக்கையாளர்களை நாம் கட்டாயப்படுத்தி கடைக்கு கொண்டு வர முடியாது. ஒரு நாள் நான் இன்ஸ்பெக்டருக்கு தொலைபேசி செய்து அந்த பிச்சைக்காரன் பற்றி கேட்டபோது அவன் வாயை திறக்க மறுக்கிறான். எல்லா குழந்தைகளும் அவனுடைய சொந்த குழந்தைகள் என்று சொல்கிறான். அவனுடன் அவனது சகோதரி மற்றும் ஒரு வயதான தாய் இருக்கிறார்கள். அவர்களும் எல்லா குழந்தைகளும் தங்கள் சொந்த குழந்தைகள் என்று கூறுகிறார்கள். அவர்கள் குழந்தைகளை எங்கும் திருடவில்லை, பிச்சை எடுக்க குழந்தைகளை விடவில்லை, மேலும் அவர்கள் குழந்தைகளை விற்கவும் இல்லை. அவர்களுக்கு எந்த கும்பலுடனும் தொடர்பும் இல்லை. நீதிமன்றம் அந்த மூவருக்கும் எதிராக ஆதாரங்களை சேகரிக்க கூறியுள்ளது. ஆனால் அவர்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. அவர்கள் இது போன்ற வேலைகளை செய்கிறார்கள் என்பதை நிரூபிக்க அவர்களின் குடிசைகளில் இருந்தும் எதுவும் கிடைக்கவில்லை என்று கூறினார். இன்ஸ்பெக்டரிடமிருந்து இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். குழந்தைகளுக்கு என்ன ஆனது என்று கேட்டேன். அவர்களின் பெற்றோர்கள் கிடைக்கவில்லையா? அவர்கள்தான் இது தங்கள் குழந்தைகளா இல்லையா என்று சொல்ல முடியும் என்று கேட்டேன். அதற்கு இன்ஸ்பெக்டர், இந்த குழந்தைகளில் ஒருவரின் பெற்றோர் கூட கண்டுபிடிக்கப்படவில்லை. செய்தித்தாள்களில் விளம்பரமும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை யாரும் குழந்தைகளை அழைத்து செல்ல வரவில்லை. மேலும் அந்த குழந்தைகள் அழுது கொண்டே தங்கள் அப்பாவிடம் செல்ல வேண்டும் என்கிறார்கள் என்று கூறினார். அப்பா யார் என்று நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன். இன்ஸ்பெக்டர், அவர்கள் தங்கள் அப்பா என்று அந்த பிச்சைக்காரனை தான் சொல்கிறார்கள். அவன் குழந்தைகளை அடைத்து வைத்திருக்கிறான் என்று நீங்கள் கூறினீர்களே, அந்த பிச்சைக்காரனைத்தான் அவர்கள் தங்கள் அப்பா என்கிறார்கள். வயதான பெண்ணை பாட்டி என்றும் அந்த இளம் பெண்ணை அத்தை என்றும் அழைக்கிறார்கள் என்று விளக்கினார். இன்ஸ்பெக்டர் இன்னும் சில விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் நான் இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தேன். இது என்ன நடக்கிறது என்று எனக்கு எதுவும் புரியவில்லை. நான் தொலைபேசியை துண்டித்தேன். ஏதோ விசித்திரமான விஷயம் நம் கண்களில் இருந்து மறைந்திருந்தது. நான் எங்கோ ஏதோ தவறு செய்துவிட்டேன் என்று என் மனமும் சொல்ல ஆரம்பித்தது. இதை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்ததால் எனக்கு தலைவலி ஏற்பட்டது. ஆனால் எந்த துப்பும் கிடைக்கவில்லை. குழந்தைகளுக்காக செய்தித்தாள்களில் விளம்பரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் யாரும் தங்கள் குழந்தை என்று கூறவில்லை. யாரும் குழந்தையை அழைத்து செல்ல வரவில்லை. ஏதோ யோசனை தோன்ற நான் கடையை வேலை செய்யும் பையனிடம் ஒப்படைத்துவிட்டு காவல் நிலையத்திற்கு சென்றேன். நேரடியாக இன்ஸ்பெக்டரை சந்தித்தேன். அவரும் இந்த வழக்கில் குழப்பத்தில் இருந்தார். என்னை பார்த்ததும் அவர் நேராக அமர்ந்தார். நானும் அவருக்கு முன்னால் உட்கார்ந்திருந்தேன். நான் ஏதாவது பேசுவதற்கு முன்பு அவர் குழந்தைகள் அழுது அழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் அப்பா பாட்டி அத்தையிடம் மட்டுமே செல்ல விரும்புகிறார்கள். நான் அவர்களில் பெரிய குழந்தைகளிடம் விசாரித்தேன். அவர்கள் தங்கள் அப்பா அவர்களை ஒருபோதும் அழித்ததில்லை என்று கூறினார்கள். அவர்கள் தங்கள் பாட்டி மற்றும் அத்தையுடன் வாழ்கிறார்கள்.
அது மட்டுமல்ல, அந்த குழந்தைகள் சொன்னார்கள், அவர்களுக்கு நினைவு தெரிந்ததிலிருந்தே அந்த 3 பேருடனும் தான் வாழ்ந்து வருகிறார்கள். ஆம், அந்த பெரிய குழந்தைகள், அப்பா எப்போதாவது புதிய குழந்தைகளை கொண்டு வருவார், பிறகு அவர்களும் எங்களுடன் தான் இருப்பார்கள், வேறு எங்கும் செல்ல மாட்டார்கள். எங்கள் அப்பா மிகவும் நல்லவர். எங்களுக்காக உணவு, தங்குமிடம் மற்றும் துணி மற்ற தேவைகளை ஏற்பாடு செய்வார். மேலும் எங்களை மிகவும் நேசிப்பார். வெளியாட்கள் யாரும் எங்களை சந்திக்க வரமாட்டார்கள் என்று கூறினார். இன்ஸ்பெக்டரின் பேச்சை கேட்டு நான் மேலும் குழப்பமடைந்தேன். இன்ஸ்பெக்டர், இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டேன். இன்ஸ்பெக்டர், நீங்கள் சொன்னது ஒரு தவறான புரிதலாக இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த 3 பேருக்கும் எதிராக எங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. உங்களுக்கு ஏதேனும் தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கலாம். நான் இன்னும் அந்த பெண்களிடம் விசாரணை நடத்தி கொண்டிருந்தேன். அதற்குள் நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்றார். நானும் வருகிறேன் என்று சொன்னேன். நான் இன்ஸ்பெக்டருடன் அந்த 3 பேரையும் சந்திக்க சென்றேன். அவர்கள் ஒரே இடத்தில் அடைக்கப்பட்டு இருந்தனர். அவர்களின் நிலைமையை பார்த்து எனக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது. லேடி இன்ஸ்பெக்டர் அவர்களிடமிருந்து உண்மையை வரவழைக்க அவர்களை தாக்கி இருக்க வேண்டும் என்பது தெளிவாக தெரிந்தது. என்னை பார்த்ததும் அந்த அழகான பிச்சைக்காரன் விரைந்து என் பக்கம் வந்து கம்பிகளை பிடித்து கொண்டு, முதலாளி அம்மா, நீங்கள் வந்தது மிகவும் நல்லது. எனக்கு தெரியும், என் கடவுள் எனக்கு உதவுவதற்காக யாரையாவது அனுப்புவார். எங்களை காப்பாற்ற நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்றான். அவனது கண்களில் இருந்த நம்பிக்கையை பார்த்து நான் வெட்கப்பட்டேன். அவன் தன் உதவிக்கரம் என்று யாரை நினைத்தானோ, உண்மையில் அவனை இங்கு அனுப்பியவள் நான் தான். இன்ஸ்பெக்டர் அமைதியாக எங்களை பார்த்தார். நான் ஏன் இவ்வளவு குழந்தைகளை வைத்திருக்கிறாய்? இந்த குழந்தைகள் யாருடையவர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவன், இந்த குழந்தைகள் அனைவரும் என்னுடையவர்கள் என்றான். நான் சற்று கோபமாக, நீ திருமணமாகாதவன், இவ்வளவு குழந்தைகள் உன்னுடையதாக இருக்க முடியாது என்று எனக்கு தெரியும் என்றேன். அதற்கு அவன், உறவின்படி இல்லை என்றால் என்ன? நான் அவர்களை வளர்த்திருக்கிறேன். எனவே அவர்கள் என்னுடைய குழந்தைகள் தான். நான் இளமையிலேயே என் அப்பாவை இழந்து விட்டேன். நாங்கள் முன்பும் குடிசையில் தான் வாழ்ந்தோம். பிச்சை எடுத்து தான் பிழைத்தோம். என் அம்மா நோய்வாய்ப்பட்டதால் நான் இதையே என் தொழிலாக மாற்றிக்கொண்டேன். ஏனெனில் நான் படிக்காததால் எந்த நல்ல வேலையும் என்னால் செய்ய முடியவில்லை. நான் தெரு தெருவாக பிச்சை எடுக்கும் போது ஆதரவற்ற பல குழந்தைகளை நான் கண்டேன். அவர்களின் தலையில் அம்மா அல்லது அப்பா என்ற நிழல் இல்லை. இந்த குழந்தைகள் அனைவரும் தெருவோரங்களில் தூங்குவார்கள், பிச்சை எடுத்து சாப்பிடுவார்கள். சில குழந்தைகள் மிகவும் சிறியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள் என்று கூட தெரியாது. சில குழந்தைகளை நான் 1 அல்லது 2 நாட்கள் ஆனவுடனே கண்டேன். ஒருவேளை யாரோ செய்த பாவத்தால் இந்த உலகத்திற்கு வந்திருக்கலாம், குப்பையில் வீசப்பட்டிருக்கலாம். நான் அந்த குழந்தைகளை எடுத்து வந்து அவர்களை வளர்த்தேன். அவர்களை பார்த்து கொண்டேன். இப்படி என்னிடம் 20-22 குழந்தைகள் சேர்ந்தனர். மக்கள் குழந்தைகளை தங்களிடமிருந்து விலக்கி வைக்கும் போது இது எவ்வளவு பெரிய பாவம் என்று கூட சிந்திப்பதில்லை. ஆனால் இந்த காலத்தில் மனித நேயம் இறந்துவிட்டது. குழந்தைகள் அனாதையானதும் அவர்களின் உறவினர்களும் அவர்களை மறந்து விடுகிறார்கள். இந்த குழந்தைகளிடம் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நான், என் அம்மா மற்றும் என் சகோதரி இந்த குழந்தைகளை வளர்த்துள்ளோம். அந்த பிச்சைக்காரனின் பேச்சை கேட்டு நான் வெட்கப்பட்டேன். நான் எவ்வளவு தவறாக புரிந்து கொண்டேன் என்று உணர்ந்தேன். இன்ஸ்பெக்டர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையை திரும்ப பெற்றார். அந்த பிச்சைக்காரன் அவனது தாய், சகோதரி மற்றும் குழந்தைகளை விடுவித்தார். ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் சிறிது காலம் அவர்களை கண்காணிக்க ஏற்பாடு செய்தார். ஆனால் அந்த பிச்சைக்காரன் சொன்னது போல்தான் எல்லாம் இருந்தது. பிறகு இன்ஸ்பெக்டர் சிலருடன் சேர்ந்து ஒரு சிறிய இடத்தில் அவர்களுக்கு ஒரு வீட்டை கட்டி தந்தார். அவன் எல்லா குழந்தைகளுடனும் அங்கேயே வாழ ஆரம்பித்தான். அவன் எனக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் எவ்வளவு வேண்டுமானாலும் ஆசீர்வாதம் செய்தான். நானும் அந்த குழந்தைகளுக்காக துணிகள் மற்றும் செருப்பு, உணவுப் பொருட்களை தொடர்ந்து அனுப்பி வந்தேன். பிறகு கடவுளின் அற்புதம் மீண்டும் நடந்தது. என் கடையில் வாடிக்கையாளர்களின் கூட்டம் அதிகரிக்க ஆரம்பித்தது. அது மட்டுமல்ல, அந்த இன்ஸ்பெக்டருக்கும் பதவி உயர்வு கிடைத்தது. ஒரு ஏழைக்கு செய்த புண்ணியத்தின் பலன் இது என்று இப்போது எனக்கு புரிந்தது. சரியான நேரத்தில் எனக்கு உண்மை தெரிந்ததற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.